வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை டிசிப்ளின்ஸ் ஒயில் எல் சேகாப் சீசன் 2 எபிசோடு 20. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வளவலன்னு பேசாம நம்ம எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஆமா இது என்னது அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். என்னால வந்துட்டு ஒரு சின்ன பீஸ்டா மாறி உங்களுடைய உடம்புக்குள்ள போக முடியும். அதனால உங்களுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துமே ரொம்ப அதிகமா கிடைக்கும். அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அவன் கையில வந்திருக்க அந்த மார்க்க வந்து பார்த்துட்டு இருக்கான். ஆமா, என்னால அத வந்து ஃபீல் பண்ண முடியுது. இருந்தத விட எனக்கு கொஞ்சம் பவர் கிடைச்ச மாரியே தெரியுது. என்னுடைய பவர்ல 40% எனக்கு வந்து அதிகமாகியிருக்குன்னு சொல்லி ஹீரோவும் அந்த டிராகன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். சரி, இப்ப நமக்கான நேரம் வந்துடுச்சு. நம்மள ஒருத்தன் ஃபாலோ பண்ணி வந்தியால்ல, அவன போய் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அங்க சொல்றான். சீன கட் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு பயந்து ஓடிட்டு இருக்கான். அவன் என்னடான்னா ஒரு சரியான பாம்பு மேல வந்து வந்துட்டு இருக்கான் வில்லனும். போன எபிசோட்லயே நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா, அவன் அந்த பொண்ண வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். கொல்லணுங்கிறக்காண்டி தொரத்திட்டு இருந்தான். எங்க போனாலும் உன்ன நான் வந்து சும்மா விடமாட்டேன். நீ என்ட்டருந்து தப்பிச்சு போணும்னு நீ நினைக்காதன்னு அந்த பொண்ண பார்த்து சொல்றான். அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்கா, இவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஏதாவது ஒரு பிளான வந்து நம்ம வந்து உடனே போட்டாகணும். அப்படி போட்டா மட்டும் தான் நம்ம வந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து நினைச்சிட்டு இருக்கா. இவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னே தெரியலையே. ஆமா, இந்த மண்டையோட இதுல எங்கேருந்து வருதுன்னு சொல்லி அந்த பொண்ணு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. அதே சமயத்துல ஒரு ஸ்வாட் அங்கருந்து பறந்து வந்து எல்லா மண்டையோடையுமே அடிச்சு நொறுக்கிருது. ஆமா, இவன் யார்றா அவன்? அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஆச்சரியமா பார்க்குறா. அங்க வந்து ஹீரோ வந்து நின்னுட்டு இருக்கான். மாஸான ஒரு என்ட்ரிய குடுத்து, இங்க யாரோ ஒருத்தவங்க பீஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ற பவர்ல இருக்காங்களா? அந்த மண்டையோடுலாம் யாருது? அவங்கள வந்து அட்டாக் பண்ண தான் நான் வந்திருக்கேன். உன்ன ஒண்ணும் அட்டாக் பண்ண வரல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண பார்த்து சொல்றான். ஏய், என்கிட்டருந்து தப்பிச்சு போலாம் நீ நெனச்சியா? அப்படின்னு சொல்லி அவனும் வந்துடுறான். அந்த பாம்பு மேல வந்தவுடனே அந்த பொண்ண வந்து அட்டாக் பண்றான். ஜஸ்ட் மிஸ்ல வந்து அவன் வந்து தப்பிக்கிறான். இப்ப நான் எப்படியாவது இங்கருந்து தப்பிச்சு போகணும் இந்த வயசான ஆள்ட்ட இருந்து. எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லி ஹீரோவ பார்த்து அந்த பொண்ணு வேகமா போயிட்டுருக்கான். இவன் சைடு போறது தான் நமக்கு வந்து பெஸ்ட்டான ஒண்ணு. இல்ல, நம்ம புதுசா எதனாலும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இதான் என்கிட்ட இருக்க கடைசி முயற்சின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பவர் வந்து பண்ணிட்டுருக்கான். அதே சமயத்துல அந்த மண்டையோட கண்ட்ரோல் பண்றவனும் அங்க வந்து நின்னுட்டுருக்கான். இந்தா இத வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த மொட்டை தலையன பார்த்து அட்டாக் பண்றான். இதெல்லாம் என்ன ஒண்ணுமே செய்யாது. இது வெறும் நார்மல் பாய்சன் தான். அது ஃபேரி பாய்சன். இத வச்சுட்டு என்ன வந்துட்டு நீ ஜெயிச்சிடலாம் நீ நினைச்சியா? அந்த ஃபாக்ஸ் ஃபேரி பாய்சன்லாம் இது எதுவுமே பண்ணாது. என்னுடைய பாடிய நான் ரொம்பவுமே பவர்ஃபுல்லா ஆக்கிட்டேன். உன்னுடைய பாய்சன்லாம் என்ன எதுவுமே செய்யாதுன்னு சொல்லி இந்த மொட்டை தலையன் சொல்றான். ஓ! அப்படியா? நீ ரொம்ப அளவுக்கு அதிகமா பேசுறேன்னு நான் வந்து நினைக்கிறேன். என்ன சொல்ற? என் கைக்கு என்ன ஆச்சு? ஐயோ! என்னுடைய கை ரொம்ப வலிக்குதே! என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி அவனும் கத்திட்டு இருக்கான். ஹீரோ அந்த நீடில பார்க்குறான். இதுல வந்து பாய்சன் தடவி இருக்கு இந்த நீடில்ல. இது ஸ்டார் பவர் தான். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப கொடிய விஷமா தான் இருக்கணும்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். லூயாங் மாதிரி நான் ஒண்ணும் நல்லவர்லாம் கிடையாது. என் மாஸ்டர் மாதிரி. அவரு கூட ஒப்பிடும்போது நான் ரொம்ப கெட்ட பொண்ணு தான். நான் வந்து இரக்க குணம் உள்ள பொண்ணுலாம் கிடையாது சரியா? நீ சாக தான்டா போறன்னு சொல்லி இந்த மொட்டை தலையன பார்த்து அந்த பொண்ணு சொல்றா. ஐயோ! என்னால வலி தாங்க முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு வேளை செத்துருவேனோ! அப்படின்னு சொல்லி அந்த மொட்டை தலையன் பயந்துட்டு இருக்கான். அதே சமயத்துல பாம்பு மேலேயே வந்துடுறான். இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலான்னு பார்த்தியா? உன்ன நான் சும்மா விடமாட்டேன்னு சொல்லி வந்துடுறான். என் மாஸ்டரே வந்துட்டாரு பாத்தியா? நீ இங்கேருந்து எப்பயும் தப்பிச்சு ஓட முடியாதுன்னு சொல்லவுமே, அவன் வெறியாகி போய் அவன் மாஸ்டர் கூட சண்டைக்கு போயிடுறான். ஆனா, அந்த பொண்ணு தான் வந்துட்டு இவன பகடைக்காயா யூஸ் பண்ணிக்கிச்சு. அது தெரியாம அந்த மொட்டை தலையனும் அவங்க மாஸ்டர் கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த பொண்ணு இதுதான் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ். இந்த நேரத்துல நான் தப்பிச்சு ஓடியே ஆவணும். இந்த மேஜிக்கல் வெப்பன நான் வந்து கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக பல பேருடைய உயிர வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தான் அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. அவங்க உயிர வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு. கடைசியா அந்த பாய்சன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா. "ஓய்! நீ எங்க தப்பிச்சு போலான்னு பார்க்குறன்னு" சொல்லி ஹீரோவும் அந்த பொண்ணோட கைய வந்து புடிச்சிடுறான். "ஏய்! நீ எப்படி இங்க வந்த? இது ஃபாக்ஸ் ஃபேரி தானே? இது ஒரு மூவ் இருக்கே! நீ ரொம்ப தப்பான ஒரு மூவ் பண்ட்ட. 2 பேத்துக்குள்ள சண்டைய மூட்டிட்டு நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லி பார்த்தியா? நீ வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்துட்ட. உன்னோட மாஸ்டர் இருக்காரே! அவருடைய திறமைய நீ வந்து குறைச்சு எடை போட்டுட்ட. அவர் வந்து அவன அடிச்சு போட்டு உன்ன தேடி கண்டிப்பா வருவாரு. உன்னுடைய மாஸ்டருடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்த நீ பார்த்ததே இல்லையா? என்ன சொல்றீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லி அங்க பார்த்தா அந்த மொட்டை தலையன அவன் சொன்ன மாரியே அடிச்சும் போட்டான். ஹீரோ வந்து சொல்லி வாய மூடியல. அதுக்குள்ள என்னடான்னா அந்த மொட்டை தலையன அடிச்சு அவன் கட்டி போட்டு வச்சிருக்கான். "நீலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாதுடா. உன்ன நான் இந்த இடத்துல கொல்லப் போறேன்" அப்படின்னு சொல்லி அவனும் சிரிச்சுட்டு இருக்கான். "உன்ன சாதாரணமா கொல்ல மாட்டேன். உன்னோட உயிர நான் எடுத்துக்குவேன்னு" சொல்றான். ஐய்யய்யோ! இப்ப நான் என்ன பண்றது? இந்த இடத்துலருந்து நான் தப்பிச்சு போயே ஆவணும். என்ன வந்து நீ தப்பிச்சு போ விடு. இல்லன்னா உன் கதைய நான் முடிச்சுருவேன்னு சொல்லி அந்த பொண்ணு ஹீரோவ வந்து நீடில வச்சு அட்டாக் பண்றான். ஹீரோ அவனுடைய வெறுங்கையாலேயே அத வந்து தடுக்குறான். அந்த பொண்ணு பார்த்து ஷாக் ஆயிடுறா. "என்னது இது?" அப்படின்னு சொல்லி.